வாஸ்து பதிவில் நம்ம வடகிழக்கு மூலையில் வீட்டிற்கு வெளியே மேலே செல்லும் வெளிப்புற மாடிப்படி அமைப்பு அமைத்திருந்தோம்னா அதனால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாங்க. முதல்ல இந்த ஈசானிய மூலை எனப்படும் இந்த வடகிழக்கு மூலை என்பது மிகவும் மென்மையான பகுதிங்க. அங்கே பாரம் கனம் அதிகமாக எடை அதிகமாக இருக்கக்கூடாத பகுதி ஆகியால அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணி கூட நம்ம வெயிட் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 5 டன் அல்லது ஒரு 6 டன் இருக்கக்கூடிய அதுக்கு மேல் இருக்கக்கூடிய மாடிப்படி காங்கிரீட்டில் அமைக்கும் பொழுது அந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நம்ம இந்த வீடியோ வாயில தொடர்ந்து பார்த்துடலாங்க. இப்போ என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, முதல்ல யாருக்கு அதிகமாக பாதிக்கிறத பார்த்துடலாம். குடும்பத்தினுடைய மூத்தவர் குடும்ப தலைவருக்கு மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். அடுத்தது அதே போல் குடும்பத்தினுடைய மூத்த வாரிசு ஆண் என்றால் அவரும் பாதிக்கப்படுவாருங்க. அல்லது குடும்பத்தினுடைய மூத்த வாரிசு பெண் என்றால் பெண்ணுக்கு திருமணமான பிறகு அந்த பெண்ணின் கணவர் அதிகமாக பாதிக்கப்படுவாருங்க. ஏனென்றால் இந்த வடகிழக்கு மூலை என்பது ஆணுக்குரிய பாகம். அதனால ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சரி, என்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா, குடும்ப தலைவரின் வருமான வாய்ப்பு குறைந்துவிடும். பொருளாதார நஷ்டம், தொழில நஷ்டம். ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கெட்ட பேர்னால சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகமாக ஏற்படுத்துகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கும் பொழுது பணம் பொருளாதாரம் வருமான வாய்ப்புகள் இருக்காது. கையில் இருந்த பணத்தை செலவு செஞ்ச பிறகு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதிகமான கடன் சுமைகளில் அவங்க ஏற்படுறாங்க. சில பேர்னால மீண்டு வர முடியாத அளவுக்கு கூட கடன் ஏற்படுகிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த குடும்ப வருமானத்துக்காக அந்த பெண்கள் துணைவியார் குடும்ப தலைவரின் துணைவியார் அல்லது மகள் ஓரளவுக்கு படித்து முடித்ததுக்கு அப்புறம் இருந்தாங்கன்னா அவங்க வேலைக்கு சென்று இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அதால் இந்த குடும்பம் என்பது பெண்ணின் பிடியில் பெண்ணின் கையில் ஆதிக்கத்தில் செல்கிறது. அதை நம்ம வாஸ்து பார்க்க செல்லும் பொழுது அந்த வீடுகளை நம்ம பார்க்க முடிகிறதுங்க. அடுத்தது என்றால் தலையில தான் அதிகமாக அடிபடுது. அதுக்கு அடுத்தது பொருளாதார நஷ்டம், பண நஷ்டம், தொழில் முடக்கம், அப்புறம் கையில் நரம்பு சார்ந்த பாதிப்புகள், பேரலைஸ் அட்டாக் அந்த மாதிரி வரக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக தாய்மாமன் இடையே அது சரியான உறவுகள் இல்லாமல் இருத்தல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் ஒவ்வொரு மூளைக்கான பாதிப்புகள் நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி ஆதரவுகள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.